பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாவரையும் நான் இந்த நாளிலும் கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நான் வேதாகமத்திலிருந்து நான் உங்களோடு கூட ரோமர் 5:9 வாசிக்கிறேன். அவர் உங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இதை கேட்கும் போதே நீங்கள் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகள், நீங்கள் நீதிமான்கள் என்று நீங்கள் வாயில் அறிக்கையிடும்படி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 9வது வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து ரத்தம் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணும்படியாக கிறிஸ்து இயேசுவை நமக்காக பாவிகளாக நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டு கொள்ளும்படியாக அவருடைய ரத்தம் சிந்தும்படி இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் அவருடைய ரத்தத்தை சரீரம் பிடிக்கப்பட்டதினால் அதிலிருந்து ஒழுகின ரத்தத்தை நமக்கு சிந்தி பாவிகளாகி ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கிறார். பிரியமான சகோதரி, சகோதரி, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் அனுதினம் பங்கு கொள்ளும் பொழுது அவர் நீ பாவி என்று உன்னை தள்ளிவிட மாட்டார். பாவியாக நமக்காக தான் ரத்தம் சிந்தினார். அவருடைய சரீரம் அதற்காக தான் பிடிக்கப்பட்டு நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டு வந்து தேவனிடத்தில் வந்து நீங்கள் ஒப்புரவாகிறதான் கர்த்தருடைய பந்தி. எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, நான் இனி பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக நீங்க சிலுவையில் நம்முடைய சரீரத்தை எங்களுக்காக அறை ஒப்பு கொடுத்து அந்த பிடிக்கப்பட்ட சரீரத்தையும் இரத்தத்தையும் நான் இன்றிலிருந்து பானம் பண்ணி பந்தியில் பங்கு கொள்ளும் பொழுது அவருடைய இரத்தத்திலும் சரீரத்திலும் இருந்த அந்த நீதிமானாகிய கிறிஸ்துவின் பிள்ளை நீ நீதிமானாக்கப்படுவீர்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒரு நாளை நீங்கள் பாவி என்று இயேசு கிறிஸ்து தள்ளிவிடவே மாட்டார். மனுஷன் பாவி பாவி என்று சொல்லிக் கொண்டேதான் இருப்பான். ஆனால் என் இயேசு கிறிஸ்து நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது என்று வேதம் சொல்லுது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான் என்று சொல்லியும் வேதவசனம் தான் சொல்லுது. ஆனால் நீதிமானுக்காக மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக மரிப்பார்கள் என்று சொல்லுது வேதவசனமே சொல்லுது. ஆனாலும் நாம் பாவிகளாய் இருக்கையில், பாவம் செய்து நீதியற்றவர்களாய் இருக்கையில் நம்முடைய பாவங்களில் நம்மளை விடுவித்து கிறிஸ்து இயேசுவோடு கூட அவருடைய வலது பாரசத்தில் இருக்கும்படியாக நமக்காக அவர் சிந்தின ரத்தம். அந்த பந்தியில் நீங்கள் தினம் தினம் பங்கு கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சுபாவங்களில் மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய குணாதிசயங்கள் மாற்றம் வரும். முரட்டாட்டத்தின் ஆவிகள், அவிவிசுவாசத்தின் ஆவிகள், ஜென்ம சுபாவங்களில் விடுதலை உண்டாகும். நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் நீதிமானாகிய இயேசுவின் ரத்தம் நீங்கள் பந்தியில் பங்கு கொள்ளும்போது பெற்றுக்கொள்ளுகிற அந்த நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நீங்களும் நீதிமான்கள் தான். உங்கள் மேல் குற்றச்சாட்ட பிசாசுக்கு அதிகாரம் அல்ல. நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் அப்பா பிதாவே இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் கழுகி சுத்திகரித்து தகப்பனே இவர்களுமோடு கூட வலது வாரிசத்தில் அப்பா பிதாவின் சித்தத்தின்படி இருக்க கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் கூட்டி சேர்க்கும்படி நான் ஜெபிக்கிறப்பா. பந்தியில் பங்கு கொள்ளப்படியாதபடி அப்பா விலகி அநேகர் போய்கொண்டிருக்கிறார்கள். இசப்பா, பிசாசு அது பொய் சொல்லி ஏமாத்தி நீ பந்தி எடுக்க தகுதியற்றவள் என்று சொல்லி ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். இசப்பா, என் இயேசு கிறிஸ்து நீதிமானாகிய நீர் உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவருக்கும் உடைய ரத்தத்தை சிந்திட்டு அந்த கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால உம்முடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்ட பிள்ளைகள் பந்தியில் பங்கு கொள்ளும் பொழுது நீதிமான் என்ற உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு அப்பா இந்த வசனம் ஒவ்வொருவரையும் தொடப்படட்டும். இன்றையிலிருந்து பந்தியில் பங்கு கொள்ளும் தகுதி உள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. இயேசப்பா, தகுதி இல்லை என்று சொல்லி பிசாசு பேசுவான். தகுதி உள்ளவர்கள் என்று கிறிஸ்து பேசுகிறேன். நீதிமான இயேசுவின் பிள்ளைகள் எல்லாருக்குள்ள இருக்கிற முரட்டாட்டம், அவிவிசுவாசம், பொல்லாத ஆவியின் கிரிகள் எல்லாம் பந்தியில் பங்கு கொள்ள வேரோடு அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுக்கு இரத்தத்தின் வல்லமையினால் அத்தனை பேரும் சுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உங்களுடைய சகோதரி வஞ்சி ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen.